take guard and play up to first step வந்து just lift your bat and front foot, then according to the pitch of the ball and length of the ball பார்த்து back foot front foot எப்படி ஆடணும், quick foot movement. கிரிக்கெட் ஆடணுன்னா ஐசைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவாய்டு மொபைல்ஸு. இந்த மொபைல்ஸை பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வரும். டே பை டே உங்களுடைய ஐசைட் கம்மியாகும். அதனால் கிரிக்கெட் பிளேயராக வரணும் அப்படின்னா ஐசைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபுட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரிஸ்ட் அண்டு பேட் ஸ்பீடு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நீங்கள் மேட்ச் ஆடும்போதே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் மேட்சஸில் போய் யூ ஹேவ் டு ஸ்கோர் சம் ரன்ஸ். நீங்கள் ரன்ஸ் ஆட தான் உங்களுக்கு அந்த ஹவு டு ப்ளே கிரிக்கெட்னு தெரியும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெர்வஸாக இருக்கும் உள்ளே போகும்போது. பேட்டிங் ஆடும்போது ஃபஸ்ட்டு பால் மீட் பண்ணுறீங்கன்னா ப்ளே டிஃபென்ஸ். அது எனி கிரிக்கெட், T20 K20 ஒன்லி ஷார்ட் பால் லெக் சைட்லேயோ ஸ்ட்ரைட்லேயோ ஷார்ட் பால். உங்கள் ஃபுட் ஒர்க் ஃபாஸ்ட்டாக இருந்தால் ஷார்ட் பால்ஸ் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் அவுட் சாஸ்டிக் ஷார்ட் பால்னால் யூ கேன் கோ ஃபார் இட் ஓவர் த ஹெட்ஸ். அது மாதிரி ஆடலாம். அல்லது எங்கே பிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மிடில் ஆஃப் த பேட்டில் நம்ம ஆட போகிறோம். அதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும். மேக் ரூம் அண்ட் கம் டு த லைன் ஆஃப் த பால். அது மாதிரி ஆடணும். பால் நல்ல பேஸ் வருது. ஒரு 120 130 135 வரும்போது, நம்ம லெவலில் சொல்கிறேன், 130 வரும்போது நீங்கள் போய் அதை ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. இப்படி ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா டைமிங் மிஸ் ஆகும். பேட்டு கையை விட்டு கீழே விழும். இது லொடன்னு ஆடும். அதனால் அந்த ஷாட்ஸ் எல்லாம் எப்படி ஃபோர்ஸ் த பால், ப்ளே டிஃபென்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பேட், இம்ப்ரூவ் யுவர் கான்ஃபிடன்ஸ். அப்போ தான் உங்களை ஹை லெவலில் ஆட முடியும். எங்கே போனாலும் விக்கெட்டை த்ரோ பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம லெவலில் மேட்ச் ஆடும்போது போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு 3 பேட்ஸ்மேன் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பான். ஃபஸ்ட்டு 3 பேட்ஸ்மேன்ஸோ மீதிலாம் ஒரு ஆவரேஜாக தான் இருப்பாங்க. நம்ம அவங்களாம் தேர்த்தின்னு 11 பிளேயர்ஸோடு போவோம். 2 பவுலர்ஸ், நல்ல பவுலர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறதெல்லாம் ஆல்ரவுண்டர்ஸை வச்சு நம்ம மேட்சை ஃபினிஷ் பண்ண பார்க்கணும். இந்த 3 பேரில் என்ன பண்ணணும், ஒருத்தர் அவுட் ஆகிட்டா இன்னும் ஒருத்தர் 20 ஓவர்ஸ் ஸ்டே பண்ண ட்ரை பண்ணணும். 20 ஓவர்ஸ் ஆடினீங்கன்னா தான் ஸ்கோர் 130 140 வரும். நம்மளால் ஃபைட் பண்ண முடியும். 3 பேர் அவுட் ஆகிட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், 40 ரன்னுக்கு மேலே நம்ம டீம் வரவே வராது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். அதேமாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற விக்கெட்டு ஒரு மாதிரி பவுன்ஸியாகவோ ஃபாஸ்ட்டாகவோ இருக்கலாம். சிமெண்ட் ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் ட்ராக்கில் ஆஸ்ட்ரோ டர்ஃப்லாம் போட்டிங்கன்னா பால் குயிக்காக வரும். வேற டர்ஃபில் போய் ஆடும்போது அது நிதானமாக மெதுவாக வரும். ஏன்னா டர்ஃபில்லாம் அவங்க க்ளே தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வாட்டர் போட்டாங்கன்னா பால் ரைஸே ஆகாது. பட் நம்ம எந்த கிரவுண்டில் போய் ஆடினாலும் நம்ம எவ்வளோ மேட்ச் ஒரே கிரவுண்டில் போட மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் கிரவுண்ட்ஸில் சென்னையில் ஆடும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு கிரவுண்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து ஜஸ்ட் ப்ளே ஃபார் லீக் மேட்சஸ்லாம் போனால் 50 ஓவர்ஸ் மேட்ச்சு. 50 ஓவர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. 5 ஓவர் நீங்கள் மேட்டன் ஓவர் ஆடினா கூட செட்டில் ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிக்ஸில் பால் வந்தால் ஐதர் ஃப்ரண்ட் ஃபுட் ஆர் பேக் ஃபுட். இது 2 தான் கிரிக்கெட். ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடும்போது கவர் யுவர் ஸ்டம்ப்ஸ், தென் கம் ஃபார்வர்ட் அண்ட் ப்ளே. தீஸ் ஆர் ஆல் குட் லென்த் டெலிவரி. குட் லென்த் டெலிவரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இப்படி தான் ஆடணும். வெரி வைட் அவுட்ஸ் ஆச்சிங்கன்னா ஜஸ்ட் லீவ் இட். இந்த மாதிரி ஆடணும். நியூ பால்லாம் ஆடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்ஸ்விங்கோ அல்லது அவுட் ஸ்விங்கோ போகும்போது அதை கையை பார்க்கணும். ஷைனி பார்ட் எங்கே வச்சுருக்கான்னு பார்த்து அக்கார்டிங் டு தட் யூ ஹவ் டு ப்ளே. 3 ஸ்லிப்ஸ் அண்ட் கல்லி வைக்கிறாங்கன்னா போய் நட்ச் பண்ணி நேராக எஜ்ஜு விடும். அதனால் அதை பார்த்து ஆடணும். வாட்ச் த பால். உங்கள் ரீச்சுக்குள்ளே, உங்கள் பாடிக்குள்ளே தான் இருக்கணும். பேட் அண்ட் பேட் க்ளோஸ் டுகெதர், பாடியோடு வரணும். அவே ஃப்ரம் த பாடிலாம் இப்படிலாம் ஆடக்கூடாது. இப்படி ஆடினீங்கன்னா இன்னர் எட்ஜ் வாங்கி போல்ட் ஆகும். இந்த இன்னர் எட்ஜ் காட் பிகெண்ட் ஆகும், அவுட்டர் எட்ஜ் காட் பிகெண்ட் ஆகும். அதனால் பாடியோடவே பேட் இருக்கணும். அந்த லென்த்தை நீங்கள் லைனை மெயின்டைன் பண்ணி அந்த மாதிரி ஆடணும். ஓகே, இது மாதிரி எங்களுடைய அட்வைஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு யூ ஷுட் பிகம் எ வெரி குட் பிளேயர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.